வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராச நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய இந்தி திவாஸ் நாள். நீல நிற நாளை கொண்டாடிய நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு போட்டிகள். சானிட்டரி நாப்கின் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவிகள். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி காமராச நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய இந்தி திவாஸ் நாள். கடந்த 17/9/2024 அன்று முதல் 20/9/2024 வெள்ளிக்கிழமை வரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகுப்பாக வினாடி வினா போட்டி ஹிந்தி திவாஸ் நாளை முன்னிட்டு நடத்தப்பட்டது. இதனை நினைவு கூறும்படி 1953 ஆண்டு முதல் செப்டம்பர் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்தி திவாஸ் கொண்டாடப்படுகிறது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்களம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களும் மாணவர்களை கைகுலுக்கி ஊக்குவித்தார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக ABCD என்று 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஜெனரல் கொஸ்டின்ஸ், பிக்சர் ஐடென்டிஃபிகேஷன் இன் ஹிந்தி, கவுண்டிங், ரிடல்ஸ், அவர் ஸ்கூல், கம்ப்ளீட் த வேர்ல்ட் என்ற தலைப்புகளில் 4 சுற்றுகள் நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. போட்டியின் சுற்றுகளை நடத்துவதற்கு ஒவ்வொரு வகுப்பிலிருந்து ஒரு ஆசிரியர் கேள்வி சுற்றினை நடத்தினார். மாணவர்கள் ஆர்வமாக விடைகளை கண்டுபிடித்து இந்தி மொழியின் திறனை வளர்க்கும் வகையில் இப்போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நீல நிற நாளை கொண்டாடிய நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். கடந்த 13/9/2024 அன்று நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நீல நிற நாள் கொண்டாடப்பட்டது. அன்று காலையில் வருகை புரிந்திருந்த தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களுக்கு நீல நிற ஜெரிமலர், பர்க் சாக்லேட் மற்றும் குட்டே பிஸ்கட்ஸ் கொடுத்து அன்புடன் மழலையர்கள் வரவேற்றனர். அனைத்து மழலையர்களும் நீல நிற ஆடைகளை அணிந்து வந்திருந்து பார்ப்பதற்கு பிரின்சஸ், டால், பட்டர்ஃப்ளை போன்று தோற்றமளித்தனர். வகுப்பறை முழுவதும் செயற்கையான முறையில் காண்பதற்கு இயற்கையாக உள்ளது போல வானம், நட்சத்திரங்கள், நிலவு என அனைத்தும் மாதிரி வடிவங்களை கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மழலையர்கள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மை ப்ளூ பலூன் போன்ற பாடல்களை பாடியும் பல தின்பண்டங்களை தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டும் அந்நாளை மிகவும் மகிழ்ச்சியுடன் கழித்தனர். கொண்டாட்டத்தின் இறுதியாக இறை வேண்டலுடன் கூடிகை இனிதே நிறைவுற்றது. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு போட்டிகள். கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமியில் பயிலும் மாணவர்கள் வெள்ளிவாக்கத்தில் அமைந்துள்ள ICF ஸ்கூலில் நடைபெற்ற 20th ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2024 என்ற போட்டிக்கு வயது வாரியாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் தலா 200 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 7 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான பிரிவில் எம் பள்ளியை சார்ந்த கே தாருணிகா 3 சுற்றுகளிலும் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி வந்தார். 11 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளுக்கான பிரிவில் ஆர் சர்வேஷ் 3ஆம் பரிசை தட்டி வந்தார். எம் பள்ளியையும் பெற்றோர்களையும் பெருமைப்படுத்திய மாணவ கண்மணிகளுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பாராட்டுகளையும் ஆசைகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பக்தவச்சலம் மெமோரியல் காலேஜில் நடைபெற்ற ரீல் ஸ்பார்க் போட்டியில் தி நாசரேத் அகாடமியை சார்ந்த 11ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டனர். சோஷியல் ஜஸ்டிஸ் என்னும் தலைப்பில் 60 வினாடிகள் அடங்கிய பதிவு காணொளி அனுப்பப்பட்டது. தன்னுடைய தனித்துவமான திறமையை வெளிப்படுத்திய தி நாசரேத் அகாடமியின் மாணவிகளான ஒலிவியா, லகாரி, ஏமவர்ஷினி மூவருக்கும் முதல் பரிசு வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் சான்றிதழ்களையும் பரிசு தொகையினையும் அளித்தார். சானிட்டரி நாப்கின் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவிகள். கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமியில் மாதவிடாய் மற்றும் ஆர்கானிக் ஹெர்பல் சானிட்டரி பேட்கள் குறித்த கருத்தரங்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு நடைபெற்றது. இதன் சிறப்பு விருந்தினராக ட்ரீம் கலாம் குழுவினர் மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவரான ரா சண்முகலட்சுமி போன்றோரை
பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வரவேற்றார். ஆர்கானிக் ஹெர்பல் சானிட்டரி பேட்கள் அல்லது நாப்கின்கள் கருப்பை தொற்றுநோய், கர்ப்பப்பை தொற்றுநோய், புற்றுநோய், வயிற்று வலி, மலட்டுத்தன்மை, ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு போன்றவை பெண்களுக்கு நடைபெறாமல் தடுக்கும் என்று விளக்கினர். இவ்வகையான சானிட்டரி நாப்கின்கள் இயற்கை தாவர இழைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்றும் அவை சுற்றுச்சூழலுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாது மற்றும் மக்கும் தன்மை கொண்டது என்றும் விளக்கினர். இவ்வகையான சானிட்டரி நாப்கின்கள் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை உண்டாக்காமல் இருப்பதோடு மண்ணிற்கும் மலட்டுத்தன்மையை உண்டாக்காது என்று அறிவுறுத்தினர். இக்கருத்தரங்கு மாணவிகளுக்கு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்று பள்ளியின் நிர்வாகம் நன்றியை தெரிவித்துக் கொண்டது. ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சி கடந்த 13/9/2024 அன்று காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இன்றைய நாளில் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்துவது மிகவும் அவசியமானதாக உள்ளது. வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதன் மூலம் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்களாய் வளர முடியும் என்பதனை வலியுறுத்த இப்புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் திரளாய் ஆர்வமுடன் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர். மாணவர்களின் நலனை கருதி பல்துறை புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். புத்தகங்களால் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கின்ற தலைமுறையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இக்கண்காட்சியை இனிதே முடிவு செய்தார் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.